ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எங்கள் மொட்டை மாடியில் வந்து நிறைய ஆலிவேரா செடியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கனால ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாட் மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு யாருக்காச்சும் தரலாம், இல்லைனா எங்கேயாச்சும் போயிட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு தான். ஸோ அதுதான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 10-20 பிளான்ட்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். ஒரு தொட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு தொட்டி ஏற்றாவே அதிகமாகவே வரும். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு 50 செடி மேலே இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன பிளான்ட்லேருந்து பெருசு பெருசாக இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இது ஏன்னா எப்படி எங்கே போயிட்டு என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு கோணி போய் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே போட்டுருக்கேண்ணா. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா கொண்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப குத்திட்டு வேறு. ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒரு கோணி போய் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஆனால் 2 ஸ்லாட்டை தான் போக முடியும். நான் அவ்வளோ இருக்குது அதிகமாக பிளான்ட் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவிலும் தேடிருக்கேன் எங்கள் ஏரியாக்குள்ளேயே. ஸோ எங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கேப்லேயே அப்படியே பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா பப்ளிக் ஓப்பனாக தான் இது ஃபுல்லாக நட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒருத்தனை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. யார் என்ன பார்த்தாலும் நம்ம வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் இறங்கியிருக்கோம். ஸோ பார்க்கல, ஏதாச்சும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளான்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா ஸோ ஃப்ரீயாகவே தந்துடலாம். நம்மளுக்கு எதுவும் காஸ்ட்லாம் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே வைக்கலான்னு தெரியறதுனால ஸோ நான் அட்லீஸ்ட் பிளான் பண்ணி வச்சா யாருக்காச்சும் யூஸ் ஆகும். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எதுவும் ஆலிவேரா செடினா எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ யூஸ்ஃபுல் அண்ட் எவ்வளோ மெடிசன்ஸ்லாம் இதுலேருந்து எடுக்கலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபேஸ்க்கும் பாடிக்கும் எல்லாம் ஸ்க்ரப் மாதிரி சூப்பராக இருக்கும் ஆலிவேரா ஜெல்லுலாம். சில பேர் வீட்டிலே வாசல்லையும் கூட அப்படியே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க என்ன பண்ணுறதுன்னு. இது ஜஸ்ட் இந்த ஆலிவேரா செடி நிறையா இருக்குது வீட்டில். ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வேணும் சொல்லுங்கள், இல்லைனா பரவாயில்ல சொல்லிட்டேன். ஏன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ மற்ற பேர் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற கோணிப்பையில் பாதி ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. இன்னும் பாதி இருக்குது. ஸோ பக்கத்தில் நம்ம பெரிய பார்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பார்க்கில் தான் போய் பிளான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் மறக்காமல் ஷேர், லைக். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்கில் போய் பிளான் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வாட்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறேங்க.